இமானுவேல் சேகரன் ஐயா பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தேக்கம்பட்டி பாலசுந்தரராசன் சொல்லி ஒருத்தங்க தேவேந்திர வேளாளர் குல முன்னேற்ற சங்கம், தேவேந்திர குல வேளாளர் மகாஜன சங்கம். அந்த சங்கம் சார்பாக 1946ல் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாடு வந்து மதுரை விக்டோரியா எட்வர்ட் மகாலில் நடக்குது. அதில் வந்து அவர் கலந்துக்கிறாரு. அப்போ வந்து ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள், வீரர் வேலுச்சாமி நாடார் அவர்கள் அந்த கூட்டத்தில் தான் முதல் முறையாக இமானுவேல் சேகரன் அவர்கள் நம்ம ஐயா வேலுச்சாமி இவங்கெல்லாம் சந்திக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த மக்கள்ங்கிறதுனால எல்லாருமே அண்ணன் தனியுமா அண்ணன் பிள்ளையா பழகிறாங்க. எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க. அப்படி தான் இருக்காங்க. இமானுவேல் சேகரனை பொறுத்தளவுக்கு பல மாநாடுகளையும் நடத்தியிருக்கிறார். தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக பல மாநாடுகள் நடத்தியிருக்கிறார். சமூக நீதிக்காக பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார். பல்வேறு இதில் கக்கன் அன்றைய அமைச்சர் கக்கனோட நெருக்கமாக இருந்திருக்கிறார். சொல்லப்போனால் அவர் காங்கிரஸில் சேர்ந்ததே பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் முன்னிலையில் சேர்ந்திருக்கிறார். அப்போ அவர் அந்த இடத்துல அப்போ அவர் எவ்வளோ செல்வாக்கு இருந்தால் அன்றைய முதலமைச்சர் முன்னிலையில் சேர்ந்திருப்பாருங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும் அவரை பற்றி பேசக்கூடிய தவறாக பேசக்கூடிய நமது சகோதரர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சாயல்குடி பொதுக்கூட்டத்தில் 57ல் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேசுனது தவறு, அவர் சாதி ரீதியாக கருத்துக்கள் கூசி சாதி மோதல்களை உருவாக்கிறான்னு சொல்லி அன்றைய முதல்வர் காமராஜர் ஐயாவுக்கு இமானுவேல் சேகரன் கொடுத்த தந்தி இருக்கின்றது. அப்படியெல்லாம் அவர் இப்போ அவ்வளோ பெரிய தலைவர், அவ்வளோ ஆளுமை மிக்க தலைவர், முத்துராமலிங்க ஐயாவை எதிர்த்து ஒரு முதலமைச்சருக்கு தந்தி கொடுக்குற அளவுக்கு இருந்தால் அவர் எந்த அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவராக இருந்திருப்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சொல்கிறது என்ன, சமாதான கூட்டம் நடந்துச்சு, அந்த கூட்டத்தில் ஈக்குவலாக இருந்தாங்க, கையெழுத்து போட மறுத்தாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. இந்த ஒரு வரலாறு தாண்டி வேறு என்ன வரலாறு இருக்குன்னு கேட்குற நபர்களுக்கு இந்த வரலாறு நான் சொல்கிறேன். எல்லா சமூகத்திலையும் படித்து வேலைக்கு போகணும், முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள மக்கள் இவங்க எல்லாருமே ஒன்றாக அண்ணன் தம்பியாக அந்தந்த சமூகத்தினர்களை போற்ற வேண்டும். பிடித்திருந்தால் போற்றணும், பிடிக்கலன்னா யாரும் தூற்றவாமல் இருந்தாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைகள் இந்த அளவுக்கு காரணம் அந்த சினிமா தயாரிப்பாளர் அவருடைய முகநூல் பக்கம்தான். அவர் முழுக்க முழுக்க அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கும் அவர் படத்தை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கும் தேவையில்லாமல் நாங்கள் இந்த காட்சி வச்சுருக்கோம், காமராஜர் ஐயா பற்றி இந்த காட்சி வச்சுருக்கோம், இமானுவேல் சேகரை பற்றி அந்த காட்சி வச்சுருக்கோன்னு சொல்லி பதிவு போட்டுருது. சென்சார் போல் இந்த பதிவு எடுத்துக்கா வச்சு காமிச்சு தான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்ல போகிறோம். இதில் வந்து தேவர் ஐயாவுடைய வரலாறு வருவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருடைய படத்தை முதல் ஆளாக முதல் காட்சியில் நானே சென்று பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வரலாறுல ஆர்வம் உண்டு. எனக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட முத்துராமலிங்க தேவர் ஐயா தான் பிடிக்கும். ஏன்னா அவர் தமிழர், எங்கள் சகோதர சமுதாயம். இதில் எனக்கு எந்த மாற்று பிரச்சனையும் கிடையாது. அதே சமயத்தில் இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களை பற்றி ஐயா இமானுவேல் சேகரனை பற்றி தவறுதலாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கான்ட்ரவர்சியலாக படத்தை பப்ளிஷ் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இமானுவேல் சேகரன் ஐயாவை பற்றியோ வேலுச்சாமி ஐயாவை பற்றியோ தவறுதலாக எடுத்தால் உண்மையாகவே அதற்கு சட்டப்படி நாங்கள் போராடுவோம். இதுதான் எங்களுடைய நிலைமை. வீரர் வேலுச்சாமி நாடார் என்ற புஸ்தகத்தில் அன்வர் பாலசிங்கம் எழுதியிருக்கிறார் மிக அருமையாக. சமாதான கூட்டத்தில் என்ன நடந்தது, வேலுச்சாமி நாடாருடைய ரோல் என்ன, இந்த 3 தலைவர்களும் ஒன்றுபட்டு செயல்பட்டு இருந்தால் உண்மையாலுமே அன்றைக்கு தமிழ் தேசிய அரசு அமைஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் பேசுறார். தமிழ் தேசிய அரசு முத்துராமலிங்க தேவர் ஐயா, வேலுச்சாமி நாடார் ஐயா, இமானுவேல் சேகரன் ஐயா, பெருமாள் பீட்டர் ஐயா, அந்த கமுதி சவுந்தரபாணி நாடார், சசிவரன் தேவர் போன்ற தலைவர்களாம் இணைந்து நம்மளாம் ஒன்று, நம்மளாம் தமிழர்கள், இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள், நம்ம வந்து இந்த நாட்டுக்காக மிக முக்கியமாக உழைக்கணும் ஒற்றுமற்று உழைத்திருந்தால் மிகப்பெரிய தமிழ் தேசிய அரசு தமிழ்நாட்டிலே அன்றே அமைந்திருக்கும். சொல்ல போனால் தமிழ்நாடு தனிநாடு, பாகிஸ்தான் எப்படி ஒரு தனி நாடாக உருவாச்சோ அந்த மாதிரி தமிழ்நாடுன்னு ஒரு நாடு உருவாக்கிருந்து அன்வர் பாலசிங்கம் முதுகுளத்தூர் கலவரமும் வீரர் வேலுச்சாமி மிக தெளிவாக பதிவு செஞ்சிருக்காரு. அதை ஃபாலோ பண்றது என்ன பிரச்சனைன்னு கேட்கேன். இப்போ அவருடைய தனி அந்த புஸ்தகத்துல வரலாறு பதிவு பண்ணியிருக்காரு. வேலுச்சாமி நாடார் எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க தலைவர் என்பதை அதில் பதிவு செஞ்சிருக்காரு. வேலுச்சாமி நாடார் வைத்திருந்த 2 துப்பாக்கிகளோட வரலாறு அதில் பதிவு செஞ்சிருக்காரு. ஐயா நவமணி அவர்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க ஒரு படித்திருந்த அறிஞர், அப்படி இருக்கும்போது தமிழ் இளைஞர்களுக்கு தேவேந்திர குல இளைஞராக இருக்கட்டும் சரி, நாடார் இளைஞர்கள் சரி, தேவர் சமுதாய மக்கள் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவராக இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் அரசு கட்ஜெட்டில் இல்லாத சாதி பேரை நாங்கள் சொல்கிறோம் பெருந்தன்மையா இளைஞர்கள். ஆனால் நீங்கள் இமானுவேல் சேகரன்கிற பேரை சொல்கிறதுக்கே நீங்கள் வந்து கெஜெட்டில் இருக்கிறத நான் பேசுவேன், அவர் பேர் இமானுவேல் தான் சொல்கிறீங்க. இது வந்து வன்மமா இல்லையா? இல்லை, அவர் கையெழுத்து போட்டது அப்படிதான். கரெக்டுங்க. அப்படிப்பட்ட தேவருங்கிற பேர் தமிழ்நாடு கெஜெட்டில் கிடையாது. நாங்கள் முத்துராமலிங்க தேவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயான்னு தானே சொல்கிறோம். கிடையாது. எங்கே இருக்கு சொல்லுங்க, அவளை சொல்ல கூப்பிட்டு வந்து. நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னா ஒற்றுமைக்கு என்ன வழி அதை பேசுங்க. கெஜெட்டில் என்ன பேர் இருக்கு? முக்குளத்தோர்னு இருக்கலாம், கல்லர் மறவர் அகமுடியார்னு இருக்கலாம்,
அகமுடையார் வந்து நாங்கள் முக்குளத்தூரில் நாங்கள் கிடையாதுன்னு சொல்லி போட்ட எத்தனையோ காணொலிகள் இப்போ சமீப காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருக்கா இல்லையா? ஆனா அவங்க தொடர்ந்து ஒற்றுமையா தான் இருக்காங்க. நேத்து இசைக்கு ராஜா ஒற்றுமையா தேவர் அவங்களுடைய கூட்டத்துல கூட கலந்துட்டு இல்லை அதுதாங்க ஒற்றுமையாக இருக்கிறத பற்றி. நான் கூட தான் தேவர் சமுதாய கூட்டத்தில் கலந்துக்கிடுவேன். மன்னர் சேதுபதி நாடார் மகாஜன மாநாட்டில் கலந்துருக்காரு. தெரியுமா தெரியாதா? மறவர் சமுதாயத்தின் மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் மன்னர் சேதுபதி நாடார் மகாஜன மாநாட்டில் கலந்துருக்கிறார். வரலாறு இது பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்க சங்க மீட்டிங் நாங்கள் போய் கலந்துக்கிறோம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், தேவரையாவுடைய நிகழ்ச்சியில் நாடார்களும் தேவேந்திரர்களும் கலந்து கொள்றதுக்கு தயார். எல்லா நிகழ்ச்சியும் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நம்மளாம் அண்ணன் தம்பிகள் இப்போ இருக்கிறதுல வந்து சாதி சண்டைகளை முட்டுன்னு ஒழிச்சு கட்டணும், ஒற்றுமையாக இருக்கணும், படிக்கணும், முன்னேறணும், தமிழ்நாட்டை இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக்கணும், தமிழ்நாட்டை தமிழர் ஆளுநர் இந்த மாதிரி நினைங்க. ஐஎன்ஏ வீரர்கள் சம்மந்தமாக நவமணி ஐயா ஒரு காணொலியில் ஒரு புஸ்தகத்தை எடுத்து காட்டுறாரு. இதை பாருங்க, இதெல்லாம் ஆதாரம் இருக்குது, ஐஎன்ஏங்கிறது எல்லாம் போனாங்கன்னு சொல்லி. இல்ல ஒரு கிராமத்துல உள்ள ஊர் பேர் அதான் வாரியாக பட்டியலே சொல்கிறாங்கல்ல. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பட்டியலில் இருக்க ஊர் பேர் கரெக்டு, அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க அவங்க பேர் கரெக்டு, அவங்க போராடினது கரெக்டு. ஆனால் இங்கேருந்து போய் போராடினாங்களா அங்கேருந்து அவங்க போராடினாங்களா? இப்போ எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் எள்ளுவிளை கிராமம். நான் சென்னையில் இருக்கேன், நான் இங்கே போராடுறேன். ஆனால் எனக்கு சொந்த ஊர் எந்த ஊர்? எந்த ஊர்? தூத்துக்குடி மாவட்டம் எள்ளுவிளை கிராமம். முத்துராமேஸ்வரர் தூத்துக்குடி மாவட்டம் எள்ளுவிளை கிராமம்னு சொல்லி எழுதி வைத்தால் இதை நீங்கள் காமிச்சிங்கன்னா அப்போ நான் தூத்துக்குடி எள்ளுவிளைன்னு வந்தது உண்மை, போராட்டத்தில் கலந்துக்கிட்டது உண்மை. ஆனால் அந்த போராட்டம் நடந்த 1942 43 கட்டத்திலேருந்து இங்கேருந்து நான் போனேன்னா அங்கேருந்து உண்மையாங்கிறத பார்க்கணும். நான் 1935 போயிருப்பேன், 40 போயிருப்பேன், 30 போயிருப்பேன். அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஊர் பேர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் ஐஎன்ஏல இங்கேருந்து போன ஆட்கள்னு சொன்னால் போனது உண்மைன்னு நாங்களே தானே சொல்கிறோம். தமிழ் சமுதாயம் அனைத்தும் போயிருக்குன்னு தானே சொல்கிறோம். ஆனால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு பெரிய படை கட்டினவங்க மேலே ஒரு அப்படிலாம் கிடையாதுங்கிற ஒரு பிம்பத்தை உடைக்கிற வேலையை நீங்கள் பண்ணுறீங்க. உண்மையை சொல்லும்போது பிம்பம் எதுக்கு உடையுது? அதாவது உண்மையை சொல்கிறதுல என்ன தயக்கன்னு கேட்கேன். இப்போ எல்லா சமுதாய மக்களும் கலந்துக்கிட்டது உண்மை, படையில் கைதுக்கிட்டது உண்மை. அப்படிங்கும்போது பெரும்பாலானோர் அந்த சமுதாயத்திலிருந்து பெரும்பாலானவர்கள்ங்கிறது தான் சிக்கலே வருது. பெரும்பாலானவர்கள் நாடார்கள் நான் சொல்கிறேன். 10ல் 8 பேர் வந்து அந்த சமுதாயத்தில் 10ல் 8 பேர்லாம் கிடையாது. 100 பேர் இருந்தால் 20 பேர் தமிழர்கள், அந்த 20 பேரில் 10 பேர் நாடார்கள் இருப்பாங்க, மீதி 10 பேர் எல்லா ஜாதிகளும் இருப்பாங்க. நான் என்னோட சாதி இதில் சொல்கிறேன். ஆதாரம் உங்களுக்கு தரட்டுமா? இல்லை அவர் ஒரு ஆதாரம் தர்றாரு. நான் ஆதாரம் தரேன். வள்ளியூர் தெரியுமா? வள்ளியூரில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவுக்கு ஒரு சிலை இருக்குது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு ஐஎன்ஏ வீரர்களால் வைக்கப்பட்ட சிலை. அதாவது இந்திய தேசிய இராணுவத்தில் பணிபுரிந்து படைப்பிரிவில் இருந்து செயல்பட்டவர்களுக்கு ஒரு சிலை அவங்கெல்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க. அந்த சிலையை வச்சது வந்து நெல்லையா நாடார், அவர் தான் அந்த குழுவுக்கு தலைவர். அந்த சிலை வைக்கிறதுல 30 பேர் குழுவில் இருக்காங்க. எத்தனை பேர்? 30 பேர். அதில் 27 பேர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அப்போ 100 பேர் இருந்தால் 97 பேர் நாடாருன்னு அர்த்தம். இதை நான் ஆதாரமாக சொல்கிறேன். நீங்களாம் டவுட் இருந்தால் போய் அந்த சிலை அங்கே இருக்குது, போய் பாருங்கள். சிலையை சேர்ந்தது தமிழர் தந்தை நாம் தமிழருடைய இயக்கத்துடைய தலைவர் சீபா ஆதித்தனார் அவர்கள். ஐஎன்ஏ வீரர்களுக்கு அதிக அளவில் பொருள் உதவி செய்தது சீபா ஆதித்தனார்னு வரலாறுல இருக்குது. அது என்னைக்காவது யாராவது பேசியிருக்காங்களா? ஐஎன்ஏ வீரர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்வதற்கு ஒரு குழு தமிழ்நாட்டில் இயங்கிச்சு. அந்த குழுவில் முக்கியமானவர் தமிழர் தந்தை ஆதித்தனார் என்பதும் அந்த குழுவில் முத்துராமலிங்க தேவரே இல்லைங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன சொல்றேன், தமிழர் ஒற்றுமைக்கு பேசுவோம். தமிழர் இடம்பெறாம இருந்திருக்கலாம். குழுவில் நீங்க ஐஎன்ஏக்கு நீங்க தான் அத்தாரிட்டின்றீங்க, இங்க இருந்து ஆட்களை அனுப்புனேங்கிறீங்க, லட்சக்கணக்கில் மக்களை அனுப்புனீங்க, துண்டுச்சலை வச்சு போறீங்கன்றீங்க. அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்யும் போது நீங்க ஒரு மிகப்பெரிய ஜமீனு ராஜா. அப்ப நீங்க அந்த குழுவில் இல்ல? இல்ல அவர் சொல்லி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்கல்ல. அவர் சொல்ற அந்த குழுவில் அப்படி ஒருத்தர் இல்லையா? அவர் சொல்ற ஆட்களே கிடையாது. சொக்கலிங்க ஐயா இருக்காரு, தினசரி பத்திரிகை ஆசிரியர், ஆதித்தனார் ஐயா இருக்காரு, இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களே ஒருத்தருமே இல்லையே. அதாவது சார் உண்மையை பேசணும். உண்மை, அதாவது இளைய தலைமுறையில் உண்மை எந்த சிக்கலுமே கிடையாது. முத்துராமலிங்க தேவர் ஐயா ஒரு மிகப்பெரிய தலைவர், அது உண்மை தானே? அந்த உண்மையை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிறோம். இமானுவேல் சேகரன் ஐயா ஒரு மிகப்பெரிய தலைவர், அது உண்மை தானே? அந்த உண்மையை எல்லாரும் ஏற்றுக்கணும். மாவீரர் வேலுச்சாமியாளர் ஒரு மிகப்பெரிய தலைவர், அதை எல்லாரும் ஏற்றுக்கிடணும். இதுதான் அந்த பகுதியில் உள்ள கலை நிலவரம். அதை செய்யறதுக்கு, அதை சொல்றதுக்கு, அதை பேசுறதுக்கு எல்லாம் தயாராகுங்க. உங்களை பற்றி நான் குறை சொல்வதோ, என்னை பற்றி நீங்கள் குறை சொல்வதோ பொது தளத்தில் வேண்டாம். சினிமா போன்ற சக்தி வாய்ந்த ஊடகத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து காமராஜரை பற்றி அரசாவணம் கொடுத்ததை வச்சு தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சட்டப்படியாக நாங்கள் போராடி அதை எப்படி சரி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். அரசியல் உள்ள ஆவணங்கள் தானே சொல்கிறோம். அதே அரசியல் உள்ள ஆவணங்கள் எல்லாத்தையுமே பதிவு செய்யுங்க. அப்போ கலெக்டர் ரிப்போர்ட் இதை வச்சு தான் அதே அரசாவணத்தை எல்லாரும் நான் தரேன். அரசாவணங்கள் எங்ககிட்டயும் இருக்கு. அந்த ஆவணங்கள் படி நீங்கள் பதிவு பண்ணுங்க. அரசாவணங்கள் தானே பதிவு பண்ண போறீங்க, பதிவு பண்ணுங்க. அரசு ஆவணங்கள் தான் கவர்மெண்ட் ஒத்துக்கணும் இல்லை, சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது.
கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே அரசியல்னு ஒன்று இருக்குது. பார்ப்போம். நீங்கள் ஐயாவை பற்றி ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு, முத்துராமலிங்க தேவரையை பற்றி ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தோடைய யூடியூப்பில் இன்றைக்கி 1,70,000 பேர் பார்த்துருக்காங்க. அந்த படத்தை நானும் பார்த்தேன். உண்மையாலுமே நல்லா எடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கான்ட்ரவர்சியலாக படத்தை பப்ளிஷ் செய்ய வேண்டிய நோக்கத்துடன் இமானுவேல் சாகர் ஐயாவை பற்றியோ வேலுச்சாமி ஐயாவை பற்றியோ தவறுதலாக எடுத்தால் உண்மையாகவே அதற்கு சட்டப்படி நாங்கள் போராடுவோம். இதுதான் எங்களுடைய நிலைமை. எல்லா சமூகத்திலையும் படித்து வேலைக்கு போகணும், முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள மக்கள் இவங்க எல்லாருமே ஒன்றாக அண்ணன் தம்பியாக அந்தந்த சமூக தலைவர்களை போற்ற வேண்டும். பிடித்திருந்தால் போற்றணும், பிடிக்கலன்னா யாரும் தூற்றவாமல் இருந்தாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைகள் இந்த அளவுக்கு காரணம் அந்த சினிமா தயாரிப்பாளர் அவருடைய முகநூல் பக்கம்தான். அவர் முழுக்க முழுக்க அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கும் அவர் படத்தை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கும் தேவையில்லாமல் நாங்கள் இந்த காட்சி வச்சுருக்கோம், காமராஜர் ஐயா பற்றி இந்த காட்சி வச்சுருக்கோம், இமானுவேல் சாகரை பற்றி அந்த காட்சி வச்சுருக்குன்னு சொல்லி பதிவு போட்டுருது. சென்சார் போல் இந்த பதிவு எடுத்துக்கா வச்சு காமிச்சு தான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்ல போகிறோம். இதில் தேவரையாவுடைய வரலாறு வருவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருடைய படத்தை முதல் காட்சியில் நானே சென்று பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வரலாறுல ஆர்வம் உண்டு. எனக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட முத்துராமலிங்க தேவரையா தான் பிடிக்கும். ஏன்னா அவர் தமிழர், எங்கள் சகோதர சமுதாயம். இதில் எனக்கு எந்த மாற்று பிரச்சனையும் கிடையாது. அதே சமயத்தில் இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களை பற்றி ஐயா இமானுவேல் சேகரனை பற்றி தவறுதலாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நேதாஜி ஐயா எவ்வளோ பெரிய தேசிய தலைவரோ அதை நம்ம கொண்டாடுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சுயநலம் இல்லாமல் இந்த சமூக மக்களுக்கு சமுதாயத்துக்கு பாடுவோம். அந்த தலைவர்கள் கொண்டாடப்பட வேண்டும். அதில் என்ன பிரச்சனை இருக்குங்க? இமானுவேல் சேகரன் ஐயா ஒரு தேசிய தலைவர், தேசத்துக்காக உழைத்தவர், வெள்ளையில வெளியேற இயக்கத்துக்கு போராட்டத்துக்கு பாடுபட்டவர், இந்திய ஐஎன்ஏ படையில இருந்தவர், சமூக பிரச்சனைக்காக சமூக நீதிக்காக முதல்வர் காமராஜருக்கே தந்தி அடித்தவர், அந்த சமூக மக்களோட முன்னேற்றத்திற்கு விழிப்புணர்வு மாநாடுகளை நடத்தியவர், சமூகத்தில் இரட்டை கோவலை உருவாக்கி சாதி ரீதியான தவறுகள் நடக்கும்போது அருப்புக்கோட்டையில மாநாடு நடத்தியவர், டீ கடையில் இரட்டை கோவலை திட்டம் இருக்கும்போது அங்கே போய் டீ கடைகளை அடித்து உடைத்தவர். இப்படி சமூக நீதிக்காக பாடுபட்ட ஒரு தலைவரை புகழ்வதில் தமிழ் சமுதாயமான நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? தேவரையாவை தெய்வமா வழங்கக்கூடிய நாம் இமானுவேல் சேகரனை பத்தி அதுக்கு தவறா பேசணும், அவரை கொண்டாடுறதுக்கு என்ன தப்புன்னு கேட்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதே மாதிரி வீரர் வேலுச்சாமியாளருடைய புகழையும் நம்ம கொண்டாட வேண்டும். பேரையர் வேலுச்சாமியாளர் அவர்கள் அவர் சமுதாயத்துக்கூட குற்றப்பரம்பரை என்கின்ற ரேகை சட்டத்தை குற்றப்புலங்குழல் சட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினார். அவருடைய சொந்த காசுல. இல்ல பேரு பின்னாடி தான் வந்தாரு. கூட்டத்துக்கு தலைமை யாரு? அந்த கூட்டத்துக்கு ஆட்களை கூட்டினது யாரு? நவமணி ஐயா சொல்றாரு முத்துராமலிங்க தேவர் கூட்டம் போட்டாரு, அதுல வேலுச்சாமியாளர் கலந்துக்கிட்டாருன்னு சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய வரலாற்று மோசடி. முதுகளத்தூர் கலவரமும் வீரர் வேலுச்சாமி நாடார் என்கிற புஸ்தகத்தில் அன்வர் பாலசிங்கம் எழுதியிருக்கிறார் மிக அருமையாக. சமாதான கூட்டத்தில் என்ன நடந்தது, வேலுச்சாமி நாடாருடைய ரோல் என்ன, இந்த 3 தலைவர்களும் ஒன்றுபட்டு செயல்பட்டு இருந்தால் உண்மையாலுமே அன்றைக்கு தமிழ் தேசிய அரசு அமைஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் பேசுறார். தமிழ் தேசிய அரசு முத்துராமலிங்க தேவர் ஐயா, வேலுச்சாமி நாடார் ஐயா, இமானுவேல் சார் ஐயா, பெருமாள் பீட்டர் ஐயா, அந்த கமுதி சவுந்தரபாணி நாடார், சசிவரன் தேவர் போன்ற தலைவர்களாம் இணைந்து நம்மளாம் ஒன்று, நம்மளாம் தமிழர்கள், இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள், நம்ம இந்த நாட்டுக்காக மிக முக்கியமாக உழைக்கணும் ஒற்றுமற்று உழைத்திருந்தால் மிகப்பெரிய தமிழ் தேசிய அரசு தமிழ்நாட்டிலே அன்றே அமைந்திருக்கும். சொல்ல போனால் தமிழ்நாடு தனிநாடு, பாகிஸ்தான் எப்படி ஒரு தனி நாடாக உருவாச்சோ அந்த மாதிரி தமிழ்நாடுன்னு ஒரு நாடு உருவாக்கிருன்னு அன்வர் பாலசிங்கம் முதுகளத்தூர் கலவரமும் வீரர் வேலுச்சாமி மிக தெளிவாக பதிவு செஞ்சிருக்காரு. அதை ஃபாலோ பண்றதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கேன். இப்போ அவருடைய தனி அந்த புஸ்தகத்துல வரலாறு பதிவு பண்ணியிருக்காரு. வேலுச்சாமி நாடார் எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க தலைவர் என்பதை அதில் பதிவு செஞ்சிருக்காரு. வேலுச்சாமி நாடார் வைத்திருந்த 2 துப்பாக்கிகளோட வரலாறு அதில் பதிவு செஞ்சிருக்காரு. சார், எந்த தலைவரை பத்தி நெகட்டிவ் பாயிண்ட் பேசாதீங்கன்றேன். எல்லா தலைவர்களுக்கும் இன்னொரு பக்கம் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அதை பேசாம பாசிட்டிவ் பாயிண்ட் பேசினால் எல்லாரும் ஒற்றுமையாக நாளைய ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க முடியும். அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த முதுகளத்தூர் வட்டாரத்தில் 3 ஆளுமை மிக்க தலைவர்கள் உருவானார்கள். 3 பேருமே மிகப்பெரிய தலைவர்கள். அதில் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா மிகப்பெரிய தலைவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போன்று ஐயா இமானுவேல் சேகரனர் அவரும் மிகப்பெரிய தலைவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போன்று ஐயா வீரர் வேலுச்சாமி நாடார் மிகப்பெரிய தலைவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்களோட வரலாறு 3 பேரோட வரலாறையும் ஃபஸ்ட்டு முழுமையாக படிங்க. படிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையே வராது, சாதி ரீதியான மோதலே வராது. 3 தலைவர்களுடைய வரலாறை முழுமையாக படியுங்கள், பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும்.